அனைவருக்கும் வணக்கம். பரபரப்பான அரசியல் சூழ்நிலையில் நம்மோடு நடப்பு அரசியலை பற்றி விவாதிப்பதற்காக கிஷோர் கேசாமி அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. அவரை வரவேற்போம். வணக்கம். வணக்கம். தமிழ்நாட்டிலேயே மறந்துட்டேன், இந்தியாவிலேயே குறிப்பாக அந்த இண்டி கூட்டணி இருக்குது இல்லையா, அந்த இண்டி கூட்டணியை வழி நடத்த தகுதியான திறமையான ஒரே தலைவர், இருக்கிறதுலே வலிமையான தலைவர் யார் அப்படின்னா அது ஐயா ஸ்டாலின் அவர்கள் தான் அப்படின்னு சொல்லி கே.சி. வேணுகோபால் வந்துட்டு போனதுலேருந்து அல்லது அவர் வர்ற டைம்லேருந்து ஒரு குரல் ஒலிக்க ஆரம்பிச்சது. முதல்ல ஆரம்பிச்சு வச்சது மணிசங்கர் ஐயர் அவர்கள். அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா திருமாவளவன் அவர்கள் இதை நான் வழிமொழிகிறேன் ட்ரூ அப்படின்னாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிராவிலேருந்து உத்தவ் தாக்கரே சொல்லியிருக்காருன்னு நியூஸ் எல்லாம் ஃப்ளாஷ் ஆகிட்டு இருக்குது. இதை பற்றி அண்ணன் சீமான் அவர்கள்கிட்ட கேட்குறாங்க. திருச்சியில் மாநாடு வேலையாக இருக்கார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, டெஃபினெட்லி இந்தியாவிலேயே, அதாவது அந்த இண்டி கூட்டணியிலேயே வலுவான தலைவர் அப்படின்னா ஐயா ஸ்டாலின் தானே அப்படின்ட்டு அவரும் சொல்கிறாரு. ஸோ திட்டமிட்டு ராகுல் காந்தியை இரிட்டேட் பண்ணணும் அப்படின்ற ஒரு ரூட்ல ஐயா ஸ்டாலின் ஒரு ரூட் எடுத்து போறாரோ, பார் சொல்றது கொடுக்கறத வாங்கிக்கோ, இல்லையா முடிச்சு விட்டுருவோம், இந்தியா லெவல்லே ஒன்று முடிச்சு விட்டுருவோம் நாங்க அப்படிங்கிற ஒரு ரூட்டை நோக்கி போதா? இல்லை, நீங்கள் சொல்லக்கூடிய நபர் இந்த மணிசங்கர் ஐயர் பற்றி பேசணும் ஃபஸ்ட்டு. ஏன்னா மணிசங்கர் ஐயர் வாட் கைண்ட் ஆஃப் பர்சனாலிட்டி அப்படின்னு தெரியணும் இல்லையா. காங்கிரஸை வந்து ஒரு தேர்தலே ஒரு நரேட்டிவை வந்து கொண்டு வந்து காலி பண்ண வர்றாரு. அப்படியா? சரியா? சொந்த கட்சியே. ஆமாம், 2013 ஐ திங்க் குஜராத்லேயோ எங்கேயோ ஒரு மீட்டிங் நடக்குது, காங்கிரஸ் கட்சியுடைய மீட்டிங், கான்க்ளேவ் நடக்குது. அந்த காங்கிரஸ் கட்சியுடைய மீட்டிங்லேருந்து வெளியில் ஒரு பேட்டி கொடுக்குறாரு. யார் அந்த மோடி? டிவி தந்தவர் தானே அப்படின்னு சொல்லிட்டு நீச் அப்படிங்கிறார். அப்படின்னா நீச்ச ஓகே ஓகே தாழ்வு படுத்தி பேசுறாரு. தாழ்ந்த ஒரு தானே. அதாவது அதை எப்படி பார்ப்பாங்க அப்படின்னா, நீச் அப்படின்னு சொல்லும் பொழுது நீங்க வந்து அது வந்து சாதி கூறியோட, அதான் நீச பாஷை இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். நீச்ச ஒரு நபர் தான் மோடி அப்படின்னு அவர் பேசுறாரு. அப்படி பேசின உடனே அது வந்து மிகப்பெரிய அளவுல பேச்சு பொருளாகும். அப்போ உடனே இவர் என்ன, நரேந்திர மோடி சைட்ல இருந்து என்ன பண்றாங்கன்னா, சாய் பே சர்ச்சா அப்படின்னு கொண்டு வராங்க. ஒவ்வொரு இடத்துலையும் வந்து டீ கடைகள்லையும் உட்காந்து நம்ம இதை பேசுவோம். அண்ட் அந்த டைம்ல தான் எனக்கு தெரிஞ்சு எங்க ஊர்லயே கூட நிறைய டீ ஷாப்லாம் நமோ டீ ஸ்டால் அப்படின்னு சொல்லி போட ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வருவாங்க, என்ன பேசுவோம், நான் நமோ டீ கடைக்காரன் அப்படின்னு. நமோனா நரேந்திர மோடி, நான் நமோ டீ கடைக்காரன் அப்படின்னு உட்காந்து பேசுவாங்க. இந்த மாதிரி அதாவது இது வந்து தமிழ்நாடு போன்ற இடங்கள்ல பாஜகவுடைய ரீச் பெருசா இல்லாத ஒரு இடத்துலயே அதோடைய தாக்கம் இருந்ததுன்னா நீ யோசிச்சு பாருங்க, நார்த்தில் எப்படி இருந்திருக்கு. ஸோ அந்த வார்த்தை வந்து மிகப்பெரிய அளவில் ஒரு பாதிப்பை ஏற்படுத்துச்சு. அவங்க காங்கிரஸோட டெசினேஷனுக்கு வந்து முக்கியமாக வந்து பார்க்கப்பட்ட நரேட்டிவ்ல வந்து காலி பண்ணார். அதே மாதிரி இங்கேயும் வந்து இந்த மாதிரி பேசி அடி வாங்கியிருக்காரு மணிசங்கர் ஐயர். என்னன்னா இவர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் அவங்க வந்து முதலமைச்சராக இருக்கும் பொழுது ஒரு கூட்டம் நடக்குது. அந்த கூட்டத்தில் மயிலாடுதுறை கிட்டே எங்கேயோ ஒரு கூட்டம் நடக்குது. மயிலாடுதுறை கூட இல்லை, பாண்டிச்சேரி பார்டரில் எங்கேயோ ஒரு கூட்டம் நடக்குது, கடலூர்ல நினைக்கிறேன் கூட்டம் நடக்குதுன்னு சொல்லுவாங்க. அந்த கூட்டத்தில் வந்து செல்வி ஜெயலலிதா பேசுகிறாங்க. பேசும்பொழுது அரசியல் எந்த அளவுக்கு தரம் தாழ்ந்து விட்டது என்றால், யாரையும் எப்படி வேண்டுமானாலும் பேசலாம் என்று நினைக்கிறார்கள். இங்கே இருக்கிறாரே மணிசங்கர் ஐயர் அப்படின்னு அவரை கோட் பண்ணி அவங்க மணிசங்கர் ஐயர் எதிர உட்காந்துருக்காரு. மேடைக்கு இவங்க மேடையில் இருக்காங்க, கீழே அவர் உட்காந்துருக்காரு. அப்போது அவங்க சொல்கிறாங்க, இந்த மணிசங்கர் ஐயர் வந்து என்ன பேசியிருக்காருன்னா, ஜெயலலிதா வந்து யானையை தானமாக குருவாயூர் கோவிலுக்கு கொடுத்தார். நான் இருந்திருந்தால் ஜெயலலிதாவையே தானமாக கோவிலுக்கு கொடுத்திருப்பேன். ஒரு பூமர் காமெடின்னு நினைச்சிட்டு இதை பண்ணியிருக்காரு. இது என்ன மாதிரி என்ன ஓட்டம்? அதாவது யானையை கோவிலுக்கு கொடுப்பது அப்படின்றது வேண்டுது. பட் ஒரு பெண்ணை வந்து நீங்க வந்து கோவிலுக்கு கொடுக்கறது அப்படின்றது தேவதாசி முறையை குறிக்கக்கூடிய ஒரு பிளஸ் பாடி ஷேமிங் பண்றாரு. பாடி ஷேமிங், அதாவது ஜெயலலிதா வந்து குண்டா இருக்காங்க அப்படின்றத எவ்வளவு ஒரு தவறான ஒரு பார்வை. இந்த மாதிரி பேசலாமா? அப்போ அவர் இந்த மணிசங்கர் ஐயர் இப்படித்தான் பேசினார் என்னை பார்த்து. ஆனால் அவரே இந்த விழாவுக்கு நான் நினைச்சிருக்கேன். அவரை வச்சுட்டு உடனே எழுந்து, உனக்கு கட்டசி இல்லை, உனக்கு மரியாதை எந்த இடத்துல எப்படி பேசணும்னு தெரியல அப்படின்னு. அதுக்கு அவங்க உடனே சொன்னாங்க, நான் இருக்கிறது தானே சொன்னேன், தப்பா ஒன்றும் சொல்லலையே, உனக்கு நான் வந்து இல்லை நான் இதுக்கு பதில் சொல்லணும் அப்படின்னாரு. நீ பதில் சொல்ல வேற எங்கேயா போய் சொல்லி, இந்த மேடையில் நான் என்ன கூப்பிட்டுருக்காங்க, ஐஎம்டி சீஃப் கெஸ்ட் ஹியர், நான் பேசுகிறேன் சரியா, நீ இங்கெல்லாம் என்கிட்ட பேசாத அப்படின்னு. உடனே இருந்தாலும் கோச்சிட்டு வெளில போயிட்டார். வெளில போனோடனே
கட்சிக்காரங்கெல்லாம் வந்து ரவுண்டு கட்டிட்டாங்கன்னு உடனே பயந்துக்கிட்டு பாண்டிச்சேரிக்குள்ள ஓடி போயிட்டார். ஓ இதான் மணிசங்கர் ஐயருடைய வரலாறு. ஓ அவ்வளவு செல்வாக்கான தலைவரோ அப்படின்றதுல. அவர் வந்து டூன் ஸ்கூல்ல ம், ராஜீவ் காந்தியோட ம், ஸ்கூல்மேட்டா இருந்தவர். இதை தவிர்த்து அவர் பெரிய எதுவும் பெருசாலாம் சாதிச்சு கிடையாது. மயிலாடுதுறை எம்பியா வந்து அவர் வந்ததுக்கு காரணம் என்னன்னா ராஜீவ்காந்தியோட ஸ்கூல்மேட் அப்படின்ட்டு தான். இப்பவும் பார்த்தீங்கன்னா அவர் என்ன சொல்வாரு, நான் ராஜீவியன், நான் ராகுலியன் கிடையாது அப்படின்லாம் அவர் பேசுவார். ம். ஏன்னா அந்த அந்த மேட்டுக்குடி மைண்ட் செட். அண்ட் நான் சீனியர் அப்படிங்கிற அந்த சீனியர் இருந்தால் கூட பரவாயில்ல, சீனியர் வயதில் மூத்தவர், உங்களுக்கு மரியாதை கொடுக்கணுன்றது வேற விஷயம். ஆனால் அந்த மேட்டுக்குடி மைண்ட் செட் இருக்கு பாருங்க. அதாவது நீ எல்லாம் என்ன நீச்சுன்னு சொல்றது, இல்லை கோவிலுக்கு தானமாக கொடுக்கன்றது, இந்த மாதிரியான பேச்சு எங்கிருந்து வருது? புரியுது. அப்போ அந்த திமிர் இருக்கு இல்லையா, அந்த திமிருக்காக தான் இவரே உரம் கட்டி வைத்திருக்கிறார். ஸோ இப்போ ஓரமா இருந்துட்டு இப்போ தான் பேசுறாரு. மணிசங்கரை ஏன் இவங்க இழுத்துட்டு வராங்க அப்படின்னா, யார் எடுத்துட்டு வராங்க? திமுக தான் ஆப்ரேட் பண்றாங்க. தெளிவா திமுக தான் இதை ஆப்ரேட் பண்ணுது. அப்ப திமுக ஏன் இதை ஆப்ரேட் பண்ணுது அப்படின்னா, அதே மயிலாடுதுறை இன்னைக்கு சுதா அவங்க தான், அன்பரசு மகள் சுதா அவங்க தான் வந்து இப்போ எம்பியா இருக்காங்க. அதே மயிலாடுதுறை ம். இவர் பிரவீன் சக்கரவர்த்தி அவர் வந்து காங்கிரஸின் MP முகமாக முயற்சி பண்ணார். ம். ஆனா அவருக்கு அது வழங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி பெரிய தகராறு பண்ணாங்க. மாணிக்கம் தாகூருக்கும் தகராறு பண்ணாங்க. ஆனால் மாணிக்கம் தாகூர் கடைசி நிமிஷத்துல ராகுல் காந்தி வந்து அதெல்லாம் முடியாது, அவர் இதிருந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி கடைசி நிமிஷத்துல முடிவாச்சு. ஐ திங்க் நான் கடைசி நைட்டு 9 மணிக்கோ என்பதும் அடுத்த நாள் காலையில் ஃபைல் பண்ணணும். நைட்டு 9 மணி வரைக்கும் டிசைட் ஆகலை. ஓகே. திமுக அந்த அளவுக்கு கொடுத்துச்சு, முட்டு கொடுத்துச்சு, கொடுக்கக்கூடாது அப்படின்னு. அதையும் மீறி ராகுல் காந்தி வந்து அதை வந்து அவர் வந்து இல்லை கொடுக்கணும், நான் வந்து சொல்கிறேன் கொடுத்தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி அவர் இது பண்ணார். ஏன்னா மாணிக்கம் தாக்கூர் வந்து ராகுல் காந்தியோடைய ஃபேவரட். இன்னைக்கு இல்லை, முதல்ல இருந்தே. அதாவது ராகுல் காந்தியோட ஏர்லியஸ்ட் அவர் அரசியலுக்குள்ள நுழைந்த காலத்திலிருந்தே மாணிக்கம் தாக்கூரை அவர் செலக்ட் பண்ணி அவருடைய ஃபேவரட்டாக இருந்திருக்கார். சரியா? இன்னைக்கு மாணிக்கம் தாக்கூர் பேசுகிறார் அப்படின்னா 100% ராகுல் காந்தியுடைய ஆசிகள் இதுதான். சரியா? இது நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்கள் காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் வேற மாதிரி புரிஞ்சுக்கிறாங்க. அதாவது என்னன்னா, காங்கிரஸ் கட்சியில் கோஷ்டிகள் நிறைய இருக்கும். அப்படி கிடையாது. அந்த ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு டிஎன்ஏ இருக்கும். காங்கிரஸுக்கு ஒரு டிஎன்ஏ இருக்கு. காங்கிரஸோட கட்சியோட டிஎன்ஏ அது கோஷ்டி கிடையாது. அது வந்து நான் சொல்றது காங்கிரஸ் சுதந்திரத்துக்கு முன்னால இருந்தே, நான் சொல்றது காந்தி, நேரு இவங்கெல்லாம் அந்த கட்சியில கோலோச்சிய காலத்தில் இருந்தே 2 பேர் கருத்துக்கள் அப்படின்றது வந்து ரொம்ப சர்வசாதாரணமா அங்க இருக்கும். புரியுது. டிஃபரன்ஸ் ஆஃப் ஒபினியன் இருந்துட்டே இருக்கும். இடதுசாரி வலதுசாரி இருப்பாங்க. நேரு தலைமையில் பார்த்தீங்கன்னாக்க காந்தி கிட்ட முறைச்சிக்கிட்டு வெளியில் போனவங்க, வெளியில் போய் தனியாக ஒரு கட்சி ஆரம்பித்த வரலாறுலாம் இருக்கு. சரியா? இதெல்லாம் வந்து நிறைய பேருக்கு புரியாது. காங்கிரஸ் என்ற அந்த எதனால காங்கிரஸ் பேர் இயக்கம்ன்றோம் இல்லையா? காங்கிரஸ் பை டெஃபினிஷன் என்ன? காங்கிரஸ் என்பது ஒரு கூட்டமைப்பு. ஓகே. பை டெஃபினிஷன் ஆங்கிலத்தில் காங்கிரஸ் என்றால் ஒரு கூட்டமைப்பு. சரியா? அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ்ன்றது என்ன சொல்லுவாங்க, அவங்களுடைய மக்களவையே காங்கிரஸ்ன்னு சொல்லுவாங்க. சரியா? அப்போ அங்க எல்லா கருத்தும் இருக்கும். காங்கிரஸ் கலாச்சாரம் என்னன்னா, நீங்க யாரை விட்டு வேணாலும் விமர்சிக்கலாம். ஓகே. ஒரே ஒரு எக்ஸெப்ஷன் என்னன்னா, அந்த குடும்பம், நேரு காந்தி குடும்பம் இருக்கு இல்லையா, அந்த குடும்பத்தை மட்டும் நீங்க விமர்சிக்க முடியாது. விமர்சித்து அந்த கட்சியில் இருக்க முடியாது. மற்றபடி யாரை வேண்டுமானாலும் விமர்சிக்கலாம். இந்திரா காந்தி பீரியட்லாம் வந்து அந்த குடும்பத்தை மட்டும் விமர்சிக்க கூடாதுன்னு இருந்து அது ஆரம்பிச்சது. நான் சொல்றது 1980s தான் அது ஆரம்பிச்சது. ஓகே. இந்திரா காந்தி பீரியட்லயே இந்திரா காந்தியை விமர்சித்த காங்கிரஸ்காரர்கள் காங்கிரஸ்லேயே இருந்திருக்காங்க. புரிஞ்சுக்கிட்டேன். சரியா? அந்த எமர்ஜென்சி அந்த காலகட்டத்துக்கு அப்புறம் தான் அவங்க வந்து அதை ஸ்டாப், இது இந்திரா காங்கிரஸ் என்று பேச ஆரம்பித்தார்கள். சரியா? அப்ப அதுக்கு முன்னாடி எல்லாருமே விமர்சித்த உள்ளதான் நபர்கள் உள்ளதான் இருந்திருக்காங்க. சரியா? ஸோ இப்போ எந்த அளவுக்கு வந்திருக்குன்னா, அந்த நேரு காந்தி குடும்பத்தை நீங்க விமர்சிக்க முடியாது, மற்றபடி எல்லாரையும் விமர்சிக்கலாம். அவங்க எல்லாம் வெளியில் அனுப்ப மாட்டாங்க. ஓகே. நீ வேணா செல்வ பிறந்த ஆட்கள் தான் நாங்கள் வந்து நடவடிக்கை எடுப்போம். நீ ஒரு நடவடிக்கை எடுக்க முடியாது. அவர் நாடாளுமன்ற கொறடாங்க. மாணிக்கம் தாக்கூர் ஒரு நாடாளுமன்ற கொறடாவை நீ எப்படி நடவடிக்கை எடுப்ப? அது இல்லாம இவர் கண்ட்ரோல்ல அது வராது. ஏன்னா அவர் டைரக்ட் டீலிங் அவங்களோட வச்சிருக்காங்க. நீ பீவாளி, அவன் அறிவாளி. ரெண்டுத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. நீங்க தனி மனித தாக்குதல் பண்றீங்க. இல்ல தனி மனித வீட்டுக்குள்ள புகுந்து தாக்குதல் பண்ணது செல்வ பிறந்த என்கோ தான். சரியா? அதனால சொல்றேன், நீ பீவாளி, அவர் அறிவாளி. சரியா? இது ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. ஆனால் இங்க என்ன
அப்படின்னா நீங்கள் கர்கே இடம் போய் சரண்டர் ஆக வேண்டிய அவசியம் ஏன் வருது? யார்? செல்வபெருந்தகை. ஏன்னா கர்கேயோட ரெக்கமெண்டேஷனில் தான் செல்வபெருந்தகை வராரு. சரியா? செல்வபெருந்தகை இன்னொன்று ஒரு விஷயமும் இருக்குது. என்னென்னா செல்வபெருந்தகையோடைய இன்ஃப்ளூயன்ஸ் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்துட்டு இவங்க கர்கேயோட மகன் பிரியங்க் கார்கே, அவர் அமைச்சராக இருக்கார். கர்நாடகா அமைச்சரவையில் அமைச்சராக இருக்கார். அவருடைய மனைவிக்கு உடல் உபாதை, அவங்க இங்கே ட்ரீட்மெண்ட்டுக்காக வராங்க, தமிழ்நாடு சென்னைக்கு வராங்க. அப்படின்னும் பொழுது இவர் தான் முழுக்க முழுக்க சப்போர்ட் பண்ணாங்க. அவங்கள ஆமாம், அவங்கள ஹாஸ்பிட்டல் கூட்டு போகிறது இதெல்லாம் பண்ணதுனால அவங்களுக்கு ஃபேமிலியாக அவங்களுக்கு நல்ல ஒரு பாண்டிங் இருக்குது. அந்த பாண்டிங்னால அவரால் கர்கேட்ட ரீச் பண்ணி கர்கேட்ட போய் இதை பேசுகிறார். கர்கேட்ட போய் நீங்கள் ரீச் பண்ணுங்கன்னு அனுப்புறது யாருன்னா ஸ்டாலின், திராவிட மாடல் தான். இவங்க தான் அனுப்புகிறாங்க. ஏன்னா கனிமொழியை அனுப்பி ராகுல் காந்திகிட்ட பேசி பார்த்தாங்க, அது ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அதனால இவங்க கர்கேட்ட அனுப்புறாங்க. செல்வபெருந்தகையால வந்து பாத்தீங்கன்னா ராகுல் ரீச் பண்ண முடியாதா? அவர்கிட்ட போய் ராகுல் ரீச் பண்ண முடியும், ஆனா ராகுல் காந்தியோட ஒப்புதல் இல்லாம இவங்க பேச மாட்டாங்க. அண்ட் அந்த கம்ஃபர்ட் ஜோனா இவங்களுக்கு இருக்கிற அளவுக்கு செல்வபெருந்தகை கிடையாது ராகுல் காந்தி. அப்படியே கம்ஃபர்ட் ஜோன் இருக்குங்க. நீங்க ராகுல் காந்தி போய் கேட்டீங்கன்னு வைங்களேன், நீங்க வந்து ஏங்க மாநில தலைவர்கிட்ட கேட்டு வாங்கன்னு தான் அவர் சொல்லுவாரு. ஏன்னா காங்கிரஸ் உடைய சிஸ்டம் அதுதான். புரியுது. நீ மாநில தலைவர்கிட்ட கேட்டு தான் வர முடியும், அப்படிதான் சிஸ்டம் இருக்கு. ஆனா ராகுல் காந்தியுடைய ஆசி இல்லாமல் மாணிக்கம் தாகூரோ பிரவீன் சக்கரவர்த்தியோ இதெல்லாம் பேச முடியாது. ஸோ அதுக்கு கவுண்டர் பண்ணுறதுக்கு தான் பிரவீன் சக்கரவர்த்தியுடைய சொந்த பகுதியை சேர்ந்த மணிசங்கர் ஐயரை வச்சு ஸ்டாலின் அவர்களை எலிவேட் பண்ணி ராகுல் டம்மி பண்ணுறாங்க. டம்மி பண்ணணும்னு பார்க்குறாங்க, இல்லை ப்ரொஜெக்ட் பண்ணணும்னு பார்க்குறாங்க. இன்னொன்று நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும், திமுக மட்டும் தான் அரசியல் பண்ணுதான், ஏன் காங்கிரஸ் பண்ணக்கூடாதா? உனக்கு 75 ஆண்டு காலம்னா உன்னோட டபுள் அவனுடைய வயசு 150. சரியா? அவன் பண்ணலாம்ல, அரசியல் பண்ணலாம்ல. அப்போ நம்முடைய கேள்வி இங்கே என்ன வருது? நீ வந்து இந்த பக்கம் அவன் மாணிக்கம் தாக்கூர் திரும்ப திரும்ப சொல்கிறாரு பாருங்க, லெஃப்டில் இண்டிகேட்டர் போட்டு ரைட்டில் திரும்புகிற வேலை எங்களோட வேலை கிடையாதுன்ட்டு. அந்த வேலையை செய்கிறது திமுக. ஓகே, சரியா? இன்னொன்று சொல்கிறாரு, நான் ஏற்கனவே கடந்த முறை வேறு ஒரு காணொலியில் உங்களோட இன்டர்வியூ பண்ணும்பொழுது நான் பதிவு பண்ணேன். என்ன அப்படின்னாக்கா 8 பேர் சஸ்பெண்ட் ஆகிறாங்க இப்போ பாராளுமன்றம். ஆமாம், அதில் 7 பேர் காங்கிரஸ், ஒருத்தர் வந்து சிபிஎம். அப்படிங்கும் பொழுது இந்த திமுகவுடைய 22 உறுப்பினராக 21 உறுப்பினராக எவ்வளோ பேர் இருக்காங்களோ அவங்க ஏன் இதை கலந்துக்கல? யாருமே வாய்ஸ் அவுட் பண்ணல, யாரும் அதில் சஸ்பெண்ட் ஆகல. அப்போ நீங்க இணக்கமான ஒரு போக்கை பாஜகவுடன் வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற அந்த ஒரு கதவையும் திறந்தே வைத்திருக்கிறீர்கள். அதான் அவர் சுட்டி காட்டி பேசுறாரு. சரியா? நீங்க 2026 தேர்தல் வரைக்கும் நீங்க சிறுபான்மை மக்களை பயன்படுத்தி மோடி உள்ள வந்துடும், பாஜக உள்ள வந்துடும், மோடி இப்படின்லாம் காண்பித்து இந்த பூச்சாண்டியை காண்பித்து நீங்கள் ஆட்சிக்கு மீண்டும் அமர்ந்து அதுக்கப்புறம் 2029 வரைக்கும் நீங்கள் இணக்கமான போக்கை கடைபிடிப்பதற்காக. ஏன்னா அவ்வளோ ஊர்பட்ட கேஸு ஆமாம் அவன் எடுத்து வச்சிருக்கான். அவங்க நினைத்தால் இன்னைக்குங்க நான் சொல்கிறேன், இன்னைக்கு இப்போ இந்த மினிட் அவங்க நினைச்சாங்கனாக்கா செந்தில் பாலாஜி கைது செய்ய முடியும். அதற்கான முகாந்திரங்கள் இருக்கின்றன. அவங்க நினைத்தால் உதவாநிதியை கைது செய்ய முடியும். அதற்கான முகாந்திரங்கள் இருக்கு டாஸ்மாக் வழக்கிலேயே. அடுத்து KN நேரு முடியும். என்ன இவ்வளவும் பண்ண முடியும். அப்போ இவ்வளவையும் செய்யக்கூடிய அவர்கள் நசிக்கலாம். என்ன அவங்க ஏன் அதை ஹோல்டு பண்றாங்க? அப்போ இது தெரியாம இருக்கும் காங்கிரஸ்க்கு. திமுக எந்த நேரம் வேணாலும் இப்படி நீ வந்து இங்கே அதுதான் மாணிக்கம் தாக்கூர் திரும்ப திரும்ப சொல்றாரு, நாங்கள் வந்து லெஃப்ட்ல இண்டிகேட்டர் போட்டு ரைட்ல போற ஆள் நாங்கள் கிடையாது அப்படின்ட்டு. அதை செய்யக்கூடிய கட்சி திமுக என்பதை புரிந்து வைத்திருப்பதனால தான் காங்கிரஸ் என்ன பண்ணுது, ஓ நீ இப்படி செய்யா அப்ப நாங்கள் இதை செய்வோம் அப்படின்னு விஜய்ங்கிற ஆப்ஷனை அவங்க வந்து பயன்படுத்திக்கிறாங்க. அதான் அப்படி இல்லாத பட்சத்தில் 2029 வரைக்கும் இப்போ எழுதி விடுன்னு சொல்லி கேட்குறாங்க இல்லையா? 29ல் என்ன டீலு, உள்ளாட்சியில் என்ன டீலு, 26ல் என்ன டீலுங்கிறத எழுத்துப்பூர்வமாகவே சொல்லி ராகுல் இப்பவே கேட்கறது காரணம். ஏன்னா இங்கே திரும்ப திரும்ப காங்கிரஸ் இருக்கக்கூடிய புகைச்சல் என்ன தெரியுமா? நீங்க அந்த மாவட்ட தலைவர்கள் கூட்டம் நடந்ததுல, மாவட்ட தலைவர் கூட்டம் நடந்ததுல, மதுரையில் நடந்ததுல, மதுரை வடக்கில் நடந்ததுல, அந்த கூட்டத்துல என்ன பேசினாங்கன்றதை கூர்ந்து கவனிங்க. அங்க இருக்கக்கூடிய காங்கிரஸ் உறுப்பினர்கள் என்ன பேசுறாங்கன்றதை கவனிங்க. அதாவது உள்ளாட்சி அளவில் எங்களுக்கு பிரதிநிதித்துவம் இல்லை, திமுக காரன் எங்களை எதையுமே செய்ய விடல, எங்களுக்கு வந்து உதவும் இல்லை, எங்க பக்கம் வந்து வாக்கு சேகரிக்க கூட வரல அப்படின்னு சொல்லிட்டு இந்த புகைச்சல், இந்த குமுறல் என்பது மாநிலம் முழுக்க இருக்கு. சரியா? திரும்ப திரும்ப ஒரு 15 பேர்லேருந்து ஒரு 20 பேர் இவங்க மட்டுமே எம்எல்ஏ ஆவாங்க, ஒரு 10 பேர் இவங்க மட்டுமே எம்பி ஆவாங்க. 3 முறை ஜோதிமணி 3 முறை எம்பி. இப்போ இந்த 2029 வந்ததுனாக்க
2019 எம்பி, 2024 எம்பி, 2029 அந்த அம்மா தான் கரூர். அவங்களுக்கு தான் டிக்கெட்டு. அப்போ இது இது என்ன மாதிரி இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது? அதே தான் விஷ்ணு பிரசாத், அதே ப. சிதம்பரம், அதே ப. சிதம்பரம் மகன் கார்த்தி சிதம்பரம், அதே குரூப். இந்த 10 பேர் பார்லிமெண்ட்ல 10 பேர், அசம்பிளில ஒரு 10 பேர், மீதி யாரும் வாழக்கூடாது. இவங்க தவிர வேற யாரும் கிடையாது. அப்போ மற்றவங்கலாம் என்ன? இந்த காங்கிரஸ் கட்சிக்காக இத்தனை ஆண்டுகள் ஏதோ ஒன்று ஒரு சேர்மேன் ஆகக்கூடாது, ஒரு மேயர் ஆகக்கூடாது, ஒரு கவுன்சிலர் எப்படிங்க அந்த கட்சி? புரியுது. இது அநியாயம் இல்லையா? இது வேற எந்த மாநிலத்திலும் இது கிடையாது. நீ காங்கிரஸ் கட்சி இருக்கக்கூடிய எந்த மாநிலத்திலும் இந்த மாதிரி கிடையாது. இப்போ இதை எப்படி தான் அவங்க மடைமாற்றம் பண்ணுறாங்க? உங்களுக்கு தான் 10 எம்பி இருக்கு தமிழ்நாட்டில். அதாவது வேற எந்த மாநிலங்களுக்கும் இல்லாமல் தமிழ்நாட்டில் தான் அதிகமாக எம்பிக்களை கொடு. எம்பி வச்சு நான் என்ன பண்ணுறது? நான் ஆட்சியிலே இல்லையே. மத்தியில் ஆட்சியில் இருந்தாலாவது இவங்கள 4 பேர் வந்து மத்திய அமைச்சராக இருப்பாங்க, அதனால ஏதாவது நடக்கும். ஆமாம், அதுவும் கிடையாது. அப்போ நீ ஒன்றை எம்பியாக்கி நான் என்ன பண்ணணும்? கட்சி ஸ்ட்ரென்தன் பண்றதுலயும் ஃபோக்கஸ் பண்ணி தான் ஆகணும். அதனால தான் அவங்க உள்ளாட்சி அதிகமா ஃபோக்கஸ் பண்ணி கேக்குறாங்க. அவங்க என்ன கேட்குறாங்க? எங்களுக்கான பிரதிநிதித்துவம். இப்போ விஜய்னா அவங்க பசங்க வருவாங்க, எங்களுக்கு ஒர்க் பண்ணுவாங்க, ஓப்பனா சொல்றாங்க. அவங்க வேலை செய்வாங்க, எனக்கு ஒரு 200 பசங்க வருவாங்க, 300 பசங்க வருவாங்க, எனக்கு ஒர்க் பண்ணுவாங்கன்றாங்க. கரெக்டு தானே? ஓகே, நான் இந்த இடத்துல கேட்க விரும்புறது இது ஆர்கியூமெண்ட்ஸ்னு வச்சுக்கலாம். இவ்வளவு நேரம் நம்ம பேசுறது 2 கட்சிகளுடைய ஆர்கியூமெண்ட்ஸ். 1 செகண்ட். நான் இப்போ கேட்கறது, இப்போ நேற்று கேசி வேணுகோபால் வந்துட்டு கடைசியாக ஒரு ப்ரெஸ் மீட்டில் வந்து இதை பற்றி யாரும் 2ஆம் கட்ட தலைவர்கள் வெளியே பேசாதீங்க, அது போக ஒரு தீர்மானம் ஒன்று நிறைவேற்றப்படுது, பேசினா நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்ட்டுலாம் வருது இல்லையா? இதை வந்து பெருசாக நியூஸ் எல்லாம் ஃப்ளாஷ் பண்ணி என்ன சொல்ல வராங்க, என்னன்னு போர்ட்ரே பண்ண ஆரம்பிக்குது அப்படின்னா, டிஎம்கே அல்லது டிஎம்கே ஆதரவான ஆட்கள் ஆஃப் ஆயிட்டாங்க, ஆஃப் பண்ணிட்டோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கிறது வந்துருச்சு, கூட்டணி ஸ்மூத்தாக தான் போகுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஒரு தோற்றத்தை மறுபடியும் உருவாக்குறாங்க. தோழர் திருமாவளவனை வச்சு பேட்டி கொடுக்க வைக்கிறாங்க. தோழர் திருமாவளவன் சொல்றாரு கூட்டணி உடையாது, காங்கிரஸ் போகாது அப்படின்னு அவர் சொல்றாரு. ஆனா மீண்டும் இது ஏதோ மேல் பூச்சி மாதிரி தான் தெரியுதோ, இன்னும் உள்ளுக்குள்ள எரிஞ்சிட்டு இருக்குது, அப்படியே எரிஞ்சிட்டு தான் இருக்குதோன்ற ஒரு கேள்வி வருது. திருமாவளவன் வந்து அவர் கட்சியை பற்றி யோசிக்கிறார். திருமாவளவன் அவருடைய கட்சியை பற்றி யோசிக்கிறார். அவருக்கு வந்து அதிமுக கூட்டணியில் யார் இருக்கணும், அதிமுக கூட்டணியில் என்ன நடக்குது, திமுக கூட்டணியில் காங்கிரஸ் என்ன கேட்கணுன்றதை திருமாவளவன் முடிவு பண்ண முடியாது. உனக்கு என்னவோ அதை நீ கேட்டுட்டு போ, அவ்வளோதான். நீ பேச முடியுமே தவிர்த்து காங்கிரஸ் எதை முடிவு எடுக்கணுன்றதை நீ முடிவு பண்ண முடியாது. இல்ல, கேசி வேணுகோபால் அவர்கள் நேற்று சொல்லும்போது ஆட்சியல் பங்கு அப்படிங்கிறது தனிப்பட்ட கருத்துன்னு சொல்லிட்டாரு. அவர் வந்து ஆட்சியல் பங்குலாம் நாங்கள் கேட்போம்னு சொல்லவே இல்லை அப்படின்ட்டு ஒரு நியூஸ் வருது. ஆனால் அந்த நியூஸ் ஃபேக்குன்னு நீங்கள் என்கிட்ட வந்து சொன்னீங்க தனிப்பட்ட முறையில் பேசும்போது. இல்லை, அப்படிலாம் அவர் சொல்ல கிடையாது. ஆட்சியில் பங்குன்றதை நாங்கள் 22ஆம் தேதிக்கு மேலே பேசுவோம்னு தான் அவர் சொல்லியிருக்காரு தவிர ஆட்சியில் பங்கு அப்படின்னு வந்து பேசுனது தனிப்பட்ட கருத்துன்னு அவர் சொல்லலன்னு சொன்னீங்க. இந்த மாற்றி போட வேண்டிய தேவை எங்கிருந்து வருது? இல்லை, அது மீடியா வந்து அப்படி தான் உருட்டுவாங்க. சரி, நீங்கள் டேமேஜ் நடந்துருச்சு சரியா? எந்த கூட்டணி நீங்கள் வந்து பலம் இல்லாத கூட்டணின்னு சொன்னீங்களோ அந்த கூட்டணி பலத்தோடு இருக்குது. ஆமாம். எந்த கூட்டணி நீங்கள் வந்து பலம் பொருந்திய கூட்டணின்னு சொன்னீங்களோ அந்த கூட்டணி பலம் பொருந்தி இல்லை. இன்றைக்கி வந்து இவ்வளோ புகைச்சல் இருக்குது, இதுவரையில் ஸ்டாலின்ட்டு ஒரு வார்த்தை வரல. ஏன் வரல? நீங்கள் தான் இப்போ அவர் வந்து ஸ்வீட் பாக்ஸு இப்படி டிவைடர் மேலே ஏறி பூச்சி அங்கே போய் ஸ்வீட் பாக்ஸை வாங்கிட்டு வந்து அண்ணான்னு கொடுப்பாரு, நீங்கள் இப்படி வாங்கிப்பீங்க, இதெல்லாம் நீங்கள் பண்ணிப்பீங்கல்ல. இப்போ பேச வேண்டியதானே? நீங்கள் ஒரு ஃபோன் காலில் பேசி தீர்க்க வேண்டியதானே? நீங்கள் ஹலோ ப்ரோன்னு சொல்லி பேசலாம், ஃபோன் பண்ணி பேச வேண்டியதானே? உன்னால ஏன் முடியல? அப்போ ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குன்றது நமக்கு புரியுது. ஏதோ ஒரு ப்ராப்ளம் மட்டும் இருக்கிற மாதிரி தெரியலையே, நிறைய ப்ராப்ளம் இருக்கிற மாதிரி. அதை தானே மாணிக்கம் தாக்கூர் சொல்கிறாங்க. நாங்கள் ஸ்டாலினை ஆதரிப்பதற்கு தயார், சரியா? நாங்கள் ஆதரிப்பதற்கு தயார், ஆனால் பரஸ்பர மரியாதை இருக்க வேண்டும்ன்றார். மரியாதை என்பது என்ன? அதில் மாணிக்கம் தாக்கூர் இன்னொன்று சொல்கிறார். ஒரு பேட்டியில் நியூஸ் 18 நினைக்கிறேன், அதில் கொடுக்குற பேட்டியில் ரொம்ப தெளிவாக ஒன்று சொல்கிறார். என்ன பதிவு பண்ணுறாருன்னா, நாங்கள் வந்து 2021 வந்து நாங்கள் வந்து எங்களுக்கான உரிய மரியாதை அப்படின்னு கேட்ட பொழுது எங்களுக்கு வந்து நீங்கள் 25 சீட்டு மட்டும் வாங்கிக்கோங்க, இப்போதைக்கு நீங்கள் கேட்காதீங்க அப்படின்னு சொல்லி 40ல் நாங்கள் வாங்கினது 41 சீட்டு வாங்கினாங்கன்னு நினைக்கிறேன். இதில் 16 அந்த 40லே எங்களை குறைச்சாங்க. இப்போ சூழ்நிலை சரியில்லை, மற்ற மாநிலங்கள் எல்லாம் எம்எல்ஏக்கள் எல்லாம் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறாங்க, அதனால நீங்கள் வந்து குறைச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லி. அப்போ இது யார் சொன்னது? ஸ்டாலின் சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல, பிரசாந்த் கிஷோர் சொன்னாங்க. யார் இவங்க என்ன பேசிக்கிட்டு இருக்காங்க? இந்தியா கூட்டணியே ஸ்டாலின் தான் வழிநடத்தணும்னு சொல்றாங்க. இந்திய அரக்கி, சரியா? அப்புறம் ஆரிய வந்தேரி எல்லாம் வெளியே போ அப்படின்னு சொல்லக்கூடிய இவர்கள் இந்திய ஹார்ட்லேண்ட்லேருந்து வரக்கூடிய, அதாவது பீகார்லேருந்து வரக்கூடிய பிரசாந்த் கிஷோர் பாண்டேங்கிற ஆரிய வந்தேரி இவர்களுடைய கோட்பாடு படி
நான் சொல்லலை, இவர்களுடைய கோட்பாடுபடி ஆரிய வந்தேரியான பிரசாந்த் கிஷோர் பாண்டே தான் முடிவு பண்ணுவார் அவனோட கூட்டணியில். அப்போ நீ என்ன, நீ டம்மி பீஸு. இதைத்தானே நம்ம அண்ணிலன்னு சொல்லிட்டு இருக்கோம். இதைத்தான் மாணிக்கம் தாகூரும் போட்டு உடைக்கிறாரு. அவர் யாருங்க? பிரசாந்த் கிஷோர் என்ன கட்சி வச்சிருக்காரா? இப்போ வச்சிருக்காரு ஜன்சூராஜ்னு. அன்னைக்கு என்ன கட்சி வச்சிருந்தாரா? அப்புறம் ஏன் உத்தவ் தாக்கரே அப்படி சொன்னாரு? உத்தவ் தாக்கரே சொன்னாரு, செய்தி ஓடிட்டு இவங்க இருக்கு. உருட்டுறாங்க. சன் நியூஸ், கலைஞர் நியூஸ்ல ஓடிட்டு இருக்கு. உத்தவ் சொல்லல, சாம்னால போட்டிருக்காங்களாம். ஓ, அதாவது மம்தா பானர்ஜி, ஸ்டாலின் போன்ற நபர்கள் வந்து இவர்கள் வலிமைமிக்க தலைவர்களாக இவர்கள் தான் வழி நடத்த வேண்டும் இண்டி கூட்டணி என்று. சரி, ஸ்டாலின் மற்றும் அவருடைய மகன் பேசிய பேச்சுக்கள், சனாதனம் இந்த மாதிரிலாம் பேசினாங்களே, டெங்கு, மலேரியா, இதையெல்லாம் இண்டி கூட்டணியில் இருக்க மற்றவர்கள்லாம் ஏற்கிறாங்களா? அவ்வளவுதான், ஒரே கேள்வியில் நாக் அவுட் ஆயிருவாங்க. மம்தா பானர்ஜி ஏற்பாங்களா? அதே மம்தா பானர்ஜி இங்க வந்தபொழுது என்ன சொன்னாங்க? இதை பத்தி கேட்டாங்க. எங்க உதவாநிதி பேசியிருக்கானே இந்த மாதிரி அப்படின்னும் போது என்ன சொன்னாங்க? ஏங்க அவன் ஏதாவது சின்ன பையன் ஏதாவது உளறிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்கல்ல, அவங்க ஏற்பாங்களா? இந்த பக்கம் தான்னா ஒருத்தர் கூட இருக்க மாட்டாங்க. அப்புறம் ஏற்கனவே சேதாரங்க காங்கிரஸுக்கு. இவங்களால இண்டி கூட்டணியே இவங்களால சேதாரம். அவங்களுக்கு சேதாரம் தான். சரியா? அப்படி இருக்கும்பொழுது அவரையே கொண்டு தலைவரா வச்சா என்ன நடக்கும்? அதேதான், இந்த 22 மேபி ஒரு 22ல இருந்து கீழே போலாமே தவிர மேல ஸ்டாலின் போகாது. சொல்லுவாரு, சீனி சக்கரை சித்தப்பா ஏட்டில் எழுதி நக்கப்பான்னு நக்கிட்டு தான் போகும் அப்படி. ஆனா இப்ப இந்த 2 நாளா டிஎம்கே ஈகோ சிஸ்டமும் ஊடகங்களும் இது வந்து 29க்கான முன்னோட்டம் அப்படிங்கிற மாதிரிலாம், இந்த ஸ்டாலின் ஃபார் பிஎம், ராகுல் காந்தி ஒரு சைல்டு கிட் அப்படிங்கிற ஒரு தோற்றத்தை உருவாக்குறது ராகுல் காந்தியை கண்டிப்பா இரிட்டேட் பண்ணும் தானே. இப்ப ஏற்கனவே கூட்டணி கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கா போயிட்டு இருக்கிற, ஃபைனலைஸ் ஆகாத இந்த ஸ்டேஜ்ல டிஎம்கே இப்படி ஒரு வெப்பனை இறக்கிறதுக்கான தேவை என்ன வந்துச்சு? நீ நல்லா புரிஞ்சுக்கோங்க. திமுகவுடைய பார்வை என்பது ஸ்டாலினை பொறுத்திருக்க, ஸ்டாலின் குடும்பம் உதவாநிதி எப்படி சிஎம்ஐ கொண்டு வருது, மருமகனுக்கு எப்படி அங்க இதுக்குள்ள பங்கு எப்படி கொடுக்கறது, அப்புறம் மற்ற குடும்ப உறுப்பினர்களோட எப்படி நம்ம சமரசமா போறது, இதை தவிர்த்து ஒரு பெரிய ஒரு ஃபோக்கஸ் கிடையாது. வேற ராகுல் காந்திக்கு அப்படி கிடையாது. ராகுல் காந்தியோடைய ஃபோக்கஸ் என்னன்னா, இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு நாள் he will be the future of India அப்படின்னு அவர் நம்புறாரு. அவர் நம்புறாரு. சரியா? அப்போ இப்போ இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் நிரந்தரமாக இருக்க போகிறது இல்லை. அப்போது ஒரு ஆல்டர்னேட்டிவ்னு வரும்பொழுது கிரெடிபிள் ஆல்டர்னேட்டிவாக, ஏன்னா நான் வந்து எத்தனை வருஷமாக நான் வந்து பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கேன், இந்தியா முழுக்க நான் வந்து பாரத் ஜோடோ யாத்திரான்னு நான் வந்து பயணிச்சிருக்கேன். அப்படின்னும் பொழுது ஒரு கட்டத்தில் மக்கள் வந்து என்னை வந்து கண்டிப்பாக ஆமோதிப்பார்கள். இன்று இல்லைனாலும் 2029 இல்லைனாலும் 2034 கூட என்னை ஆதரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு அவர் நம்புறாரு. சரியா? அப்ப தொலைநோக்கு பார்வையோட தான் அவர் வந்து அவருடைய நகர்வுகளை மேற்கொள்வார். அப்படின்னும் பொழுது நீ 2026 ஜெயிச்சா என்ன, ஜெயிக்கலாம் ராகுல் காந்திக்கு. அதுதான். ஆனா இவங்களுக்கு 2026 ஜெயிக்கிறது இவங்களுக்கு ரொம்ப முக்கியம் இல்ல. அப்படி இருக்கும்போது ஏற்கனவே அன்ஹெல்த்தியா இருக்கிற சுச்சுவேஷன்ல இப்படி ஒரு நரேட்டிவை இவங்க புஷ் பண்றது, மணிசங்கர் ஐயரை பேச வைக்கிறது, இல்ல அவரு சொன்ன உத்தவ் தாக்கரே சொன்னாரு, இவரு சொன்னாரு சொல்றது மூலமா மதச்சார்பற்ற இன்னும் டைட்டா தானே போகும் பிரச்சனை. திமுக இன்னைக்கு நிக்கிற ஒரே ஸ்டாண்ட் என்னங்க? மதச்சார்பற்ற கூட்டணி, மோடிக்கு எதிராக பிஜேபி ஆட்சி நிக்கிறியா? இல்ல. சரியா? பிஜேபி எதிர்ப்புன்றதான் நிக்கிற. நீ தவிர்த்து கொண்ட வேற எதுவுமே இல்ல. ஆமா. சரியா? அப்படின்னும் பொழுது காங்கிரஸ் எல்லாம் நீ எப்படி மதச்சார்பற்ற கூட்டணி அமைப்ப? அதுதான், அது எனக்கு புரிஞ்சுக்கிட்டேன். இந்த நரேட்டிவை இந்த நேரத்துல இந்த ஈகோ சிஸ்டம் ஊதி பெருசாகிறதுக்கு பின்னாடி இருக்கிற கால்குலேஷன் என்னவா இருக்கும்? ஒண்ணுமே கிடையாது. இந்த தேர்தல்ல காங்கிரஸ் வெளியில போகுது அப்படின்ற ஒரு நிலைமை ஏற்பட்டால் அந்த லாஸை நம்ம எப்படி மேனேஜ் பண்றதுன்றது மட்டும்தானே தவிர்த்து வேற எதுவுமே கிடையாது. ஓகே. ஆனா அது இரிட்டேட் ஆகும்ல காங்கிரஸ் கண்டிப்பா. இந்த செயல் இரிட்டேட் பண்ணும்ல. ஆமாங்க. இரிட்டேட் பண்ணதுனால, அதாவது இந்த இரிட்டேஷன்லாம் ஆரம்பிச்சதுனால தான் அவங்க டிசம்பர் 3ஆம் தேதி போடுறாங்க குழுவை. இல்லைன்னா காங்கிரஸ் 4 மாசம் முன்னாடி எதுக்குங்க குழு போடுறாங்க? 80 நாளைக்கு மேல ஆகுது. எதுக்குங்க குழு போடணும்? 4 சீட் எக்ஸ்ட்ரா வேணும்ன்றதுக்காக 80 நாள் போட வேண்டிய அவசியம் இல்லையா? அது போன்லயே முடிச்சுட்டு போவாங்களே. ராகுல் காந்தி போன்ல போட்டு ஹலோ ராகுல்ஜி அப்படின்னு, இல்ல அவர் ஸ்டாலின்ஜி அப்படின்னு அவர் பேசி வாங்க மாட்டாரா? 25 29 ஆக்கிறதுக்குலாம் 4 மாசத்துக்கு முன்னாடி குழு போட வேண்டிய தேவை இல்லை. குழு போட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த குழுவில் செல்ல பிரதியை தவிர்த்து மற்ற எல்லாருமே வந்து இனிமிக்கல், ஆங்கிலத்தில் இனிமிக்கல்னு சொல்லுவாங்க. அதாவது இவங்க எல்லாமே திமுகவை பிடிக்காதவர்கள். புரியுது. சரியா? அப்படி இருக்கக்கூடிய நபர்கள் தானே நீ போட்டிருக்க. மாற்ற சொன்னாங்க, காங்கிரஸ் மாற்ற முடியாதுன்னு சொல்லிருச்சு. அடுத்து நடவடிக்கை எடுக்கணும் பிரவீன் சக்கரவர்த்தி மேலேயும் இவர் மேலேயும் மணிக்கம் தாக்கர் மேலேயும் சொன்னாங்க. அதெல்லாம் நடக்காது அப்படிங்கிறது தெளிவாக தெரிஞ்சு போச்சு. எப்படி நடக்கும்? அவர் சொல்லி தானே இவங்க பேசுறாங்க. சோனியா காந்தி மூலமாக கடைசி முயற்சி அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் பண்ணலாம். சரி, இப்ப மூத்த தலைவர்கள் இருக்காங்க, ப. சிதம்பரம் இருக்காரு, திருநாவுக்கரசர் இருக்காரு. இப்ப திருநாவுக்கரசர், ப. சிதம்பரம்லாம் என்ன பெரிய இது? பெட்ரோல் ஃபண்ட்ஸ் அவங்கள பொறுத்த வரைக்கும் தான் இருக்கிற வரைக்கும் ஏதோ ஒன்று இப்படியே ஓட்டு போகட்டும்,
இவ்வளவுதானே தவிர்த்து இந்த கட்சியில ஒரு ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் அப்படின்ற ஒரு எண்ண ஓட்டம் அவங்களுக்கு இருக்க போறது இல்ல. சரியா? இவங்கெல்லாம் யாரு? மிஞ்சி மிஞ்சி போனா ஸ்டாலினுடைய கிளாஸ்மேட்டா இருப்பாங்க. இல்ல ஸ்டாலினோட ஒரு 4, 5 ஆண்டுகள் வயதானவர்களா சீனியர் இருப்பாங்க. ஜூனியர் அந்த பேட்ச். ஜூனியர் கிடையாது. எல்லாமே சீனியரா இருப்பாங்க. இல்ல ஸ்டாலினோட பேட்ச்ல இருப்பாங்க. ஓகே. சரியா? ம். அப்படி இருக்கும் பொழுது அவங்களுக்கு என்ன பெரிய எ எ எ எதிர்பார்க்க போறீங்க? புரியுது. ஸ்டேட்டஸ் கியோ இப்படியே போறது தான் பெட்டர். இப்படியே வச்சு இப்படியே 10 எம்பி, இப்படியே 15 எம்எல்ஏ இவங்க உட்காந்து கும்மி அடிச்சுக்கிட்டு அவங்க குடுக்கறத தூக்கி போட்டு வாங்கிக்கிட்டு ம். போறது. இதுதான் இவங்களுடைய எண்ண ஓட்டமா இருக்கும். அந்த கட்சியை வளர்க்கணும்னு நினைக்கக்கூடிய யங்கர் ஜெனரேஷன் இருக்காங்க இல்லையா? அவங்களுக்கு தான் இந்த கேள்விகள்லாம் வரும். கோவம் வரும். அவங்க ஃபியூச்சர் பத்தி அவங்க யோசிப்பாங்க. அவங்க பின்னாடி 100 பேர் வரணும். அவங்க அதை அப்படி யோசிப்பாங்க. நினைக்கிறவங்க யாரும் திமுகவை வெறுப்பவர்கள் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. 22 வருஷத்துக்கு மேல அவங்க பயணிச்சிருக்காங்க. தளபதி ஸ்டாலின், ஸ்டாலின் முதலமைச்சர் இப்படிலாம் சொல்லி அவங்க பயணிச்சிருக்காங்க அப்படின்னும் பொழுது அவங்க ஒண்ணும் திமுகவை வெறுக்க போறது இல்ல. சரியா? ஆனா அவங்களுக்கு உரிய மரியாதை என்பதனை அவங்க எதிர்பார்க்குறாங்க. ம். அந்த மரியாதை என்பது சும்மா வாய் வார்த்தையில மட்டும் இல்ல. நீ ஸ்வீட் பாக்ஸ் வாங்கி தரதும், அவர் உடனே தம்பின்றது இந்த கதையெல்லாம் வேணாம். பிரதிநிதித்துவத்துல குடுன்னு கேட்குறாங்க. நியாயம் தானே? கரெக்ட் தான். பார்க்கலாம். உங்களுடைய பார்வையில இந்த கூட்டணி ஒரு மாதிரி அண்டர்ஸ்டாண்டிங்குள்ள வந்து கண்டினியூ ஆகிறதுக்கான வாய்ப்பு பிரகாசமா இருக்கா? சரி இந்த கூட்டணி கண்டினியூ ஆகுதுன்னே வச்சுக்கோங்களேன். ம். அப்படி கண்டினியூ ஆனாலும் திமுககாரன் காங்கிரஸ்காரன் எப்படி தோக்கடிக்கிறது தான் பார்ப்பான். காங்கிரஸ்காரங்க காங்கிரஸ்காரனுடைய 500 ஓட்டு, 1000 ஓட்டோ, 2000 ஓட்டோ அது என்ன தொகுதிக்கு இருக்கோ அதுவும் வந்து திமுககாரனுக்கு முழுசா விழுமானா சந்தேகம். ஸோ ஓட் ட்ரான்ஸ்ஃபர்ன்றது நடக்காது. டேமேஜ் ஆயிடுச்சு. அதாவது சரி செய்யக்கூடிய பிளவுன்றதை தாண்டி போய் டேமேஜ் போயிடுச்சு. ஆயிடுச்சு. இந்த டேமேஜை நீ எப்படி சரி செய்வ? ஒட்டினாலும் இனிமே சரியான இதுல ஒட்ட வைக்க ஆமா. முடியாது அப்படிங்கிறது தான். ஸோ என்ன முடிவு எடுக்க போறாங்க, என்ன நடக்க போகுது அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்து இருந்து பார்ப்போம். உங்களுடைய நேரத்தை செலவிட்டு உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கிறதுக்கு ரொம்ப நன்றி பிரதர். நன்றி.